நண்பா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா டிஜிசென்ஸை பற்றி ஒரு வீடியோ எடுத்து போடுங்க ப்ரோ, வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. அவங்களுக்காக தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஜிசென்ஸை பற்றி எப்படி ஒர்க் ஆகுது அந்த வீடியோ தான் இதில் போடலான்னு இருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஆன் பண்ணிக்கலாம். லொக்கேஷன் ஆன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனியோட கொடுத்த ஆப் பார்த்தீங்கன்னா எம் பிரகதி. அதுக்குள்ளே உள்ளே போயாச்சா? இப்படி தான் இருக்கும். உள்ளே போனால் இப்படி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் நண்பா. டிஜிசென்ஸ் அப்படிங்கிறது வரும். இது அந்த ஆப்ஷனை டச் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி இருந்தாலும் உள்ளே போயிடும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் மேப் காட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா சேட்டலைட் மேப் கொடுத்தோம்னா இந்த இடத்துல எந்த இடத்துல வண்டி நிற்குதோ அதை வந்து காட்டிடும். இது எந்த இடத்துல வண்டி நிற்குதுன்னு சொல்லி நம்ம தெளிவாக கண்டுபிடிச்சிடலாம். அதாவது டிராக்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிராக்டர் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு சொல்லி இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். டிராக்டர் ஆஃப்லைன் சொல்லி இருக்குதுங்களா ரெண்டா. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே டீசல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே போயிருச்சுன்னா டீசல் பார்த்தீங்கன்னா அது எத்தனை லிட்டர் இருக்குன்னு சொல்லி காட்டும். அதே ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு கீழே இறங்கிருச்சிங்கன்னா லோ டீசல் அப்படிங்கிறத காட்ட ஆரம்பிச்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துருச்சு, ஒரு நிமிஷம் இருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறத இங்கே லொக்கேட் மீ, இங்கேருந்து டிராக்டருக்கு எவ்வளோ தூரம் அப்படிங்கிறத இதை கொடுத்தீங்கன்னா உள்ளே போவோம். இப்போ இதை கொடுத்தோம்னா நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதில் இப்படி வரணும், தெரியுதுங்களா? எத்தனை கிலோமீட்டர்? 5.2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. வெறும் 9 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிடலாம். அடுத்தது மெயினான ஒன்று என்னென்னா இன்ஜின். மெயினான வந்து கடைசியாக அதை பார்த்துக்கலாம், லாஸ்ட்டாக அதை சொல்கிறேன். அடுத்து இன்ஜின் ஹவர்ஸ். இது பார்த்தீங்கன்னா டுடே இன்ஜின் ஹவர்ஸ் எவ்வளோ நேரம் ஓடி இருக்கு அப்படிங்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேம்லெட்டட் இன்ஜின் ஹவர்ஸ். அதாவது மொத்தம் வந்து எவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஓடி இருக்கு. 179 மணி நேரம் 37 நிமிஷம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஓடி இருக்குது. டிராக்டர் சர்வீஸ் டைமு இன்னும் 320 மணி நேரம் 23 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா டிராக்டரை சர்வீஸ் பண்ணணும். அடுத்தது இதுதான் மெயினானது. இங்கே டிராக்டர் அண்ட் யூசேஜ்னு இருக்குல்ல. இப்போ இது யூசேஜ் கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி தான் காட்டும். இதை இப்போ ஜூம் பண்ணோம்னா பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் நண்பா காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரில, ஜிபிஎஸ் ஒயர் ஏதாவது லூஸாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது நேற்று ஒரு மணி நேரம் ஓட்டினேன், அதை காட்டுறேன் பாருங்க. இது ஜூம் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா. இது இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நின்றுச்சு. இந்த ஃபஸ்ட்டு ரெட் க்ரீன் கலரில் பெரிய டேட்டா காட்டுது பார்த்தீங்களா, இந்த இடம். இந்த இடத்துல நின்றுச்சு, 5 கிலப்பை மாட்டிருந்துச்சு. அதை கொண்டாந்து இந்த இடத்துல கழட்டி விட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டர் மாட்ட அந்த இடத்துக்கு போனேன். ரொட்டேட்டர் மாட்டிட்டு இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொட்டேட்டர் மாட்டேன். இந்த 2 டாட் தெரியுது பார்த்தீங்களா, ரொட்டேட்டர் மாட்டி அது ரோட்டில் தான் வரும். அது ரோடு வந்தது பார்த்தீங்கன்னா நிறையா கோடு இருக்கனால அது இப்படி காட்டும் பார்த்தீங்களா. இது வந்து இப்போ மெயின் ரோட்டுக்கு வருதா. மெயின் ரோட்டுக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பங்கு இருக்குது. டீசல் அடிக்கிறதுக்காக போனேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பங்கு இருக்குது. இது ஓல்டு மேப்னால பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பங்கு இருக்கிறத காட்டல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டீசல் அடிக்கிற பங்கு இருக்குது. மறுபடியும் இங்கேருந்து அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வேலை இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மறுபடியும் வீட்டுக்கே போயிட்டேன். இந்த இடத்துல காட்டும், வீட்டுக்கே போயிட்டேன். மறுபடியும் அடுத்த ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொண்டு வந்து வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து பார்த்தீங்கன்னா நிலநில இந்த டாட்டுக்கிட்ட கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா உழவு ஓட்டுறதுக்காக ரொட்டேட்டர் ஓட்டுறதுக்காக அங்கே வந்தேன். இதில் வந்தால் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வயலு தான் ஓட்டினேன். இந்த வயலுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டினேன். இந்த வயல் ஓட்டி முடிச்சுட்டு அடுத்து மேலே ஏறி இந்த வயல் ஓட்டினேன். இந்த வயல் ஓட்டி முடிச்சு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 4 சுற்று. இது ரிவல் சுற்றதெல்லாம் கரெக்டாக காட்டுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து இது நம்மளுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 3 சுற்று. இந்த க்ரீன் கலர் டாட் என்னன்னா ஸ்டார்ட் பண்ணுறது. ஆஃப் பண்ணால் ரெட் கலர் டாட் காட்டும், ஆஃப் பண்ணி ஆன் பண்ணது. அது பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணதை காட்டல. இந்த இடத்துல எதுக்கு ஆஃப் பண்ணேன்னா கலப்பை ரொட்டேட்டர் தூக்கி விட்டு ஏதாவது துறகுற எதாவது மாட்டிருக்கா, அப்படி ஏதாவது பில்லுகள் ஏதாவது மாட்டிருக்கான்னு சொல்லி அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆஃப் பண்ணேன். ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல கொண்டு வந்து வண்டியை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டோம்.
நிப்பாட்டினது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் டாட்டு. இப்போ இங்கே சம்மரி இதை கொடுத்தோம்னா இதில் எல்லா டீட்டெயிலும் காட்டும். அதாவது வண்டி இந்த க்ரீன் கலர் டாட் க்ரீன் கலரில் 9:49 AM காட்டுறது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுது, 9:53 AM காட்டுறது ஆஃப் பண்ணுறது. ஒவ்வொரு டைம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று காட்டும். இப்போ 6:26 PM 7:40 PM 1 மணி நேரம் 12 நிமிஷம் ஓடிருக்குது. மொத்த இன்ஜின் ஹவர்ஸ், அதாவது 1 மணி நேரம் 12 நிமிஷங்கிறது நான் ஓட்டின கார்டு. இந்த 45 நிமிஷங்கிறது 45 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நான் ரோட் ரன்னிங் போயிட்டு வந்தது, அது எல்லாம் காட்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நோட்டிஃபிகேஷன், இங்கே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துடும். இது எக்ஸசிவ் ஐடலிங் அலார்ட், அந்த இது மட்டும் மெசேஜ் வருது. இது என்ன ரீசன் எனக்குன்னு தெரில. ஷோரூமில் ஃபோன் அடித்தேன், ஃபோன் எடுக்கல. அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோதான் இருக்குது இதில், வேறு எதுவும் இல்லை. எந்த இடத்துல வச்சு என்னன்னு சொல்லி கரெக்டாக வந்து நம்ம வாட்ச் பண்ணிக்கலாம். இன்ஜின் ஸ்டார்ட்டில் இருந்தால் மட்டும் ஸ்டார்ட்டுன்னு காட்டும். ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. நன்றி.